எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கு என்று கூறி, இறைவனோட மாபெரும் அருள் கொடையால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இறைவன் நாடினால், இறைவன் வாய்ப்பளித்தால், காட்டுமன்னார் கோயில் எல்லரிக்கிட்ட இருக்கிற ஆனந்தம் முதியோர் இல்லத்துக்கு சகோதர சகோதரிகள் கொடுத்த பொருளாதாரத்தில் அவங்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இந்த செயலுக்காக பொருளாதாரம் அளித்த சகோதர சகோதரிகளுக்கு மனதார இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அவர்கள் குடும்பத்தாருக்கும் பிரார்த்தனை செய்வோம். இன்னும் எதிர்காலங்களில் இதை போல் சாலையோர ஏழை மக்களுக்கும் முதியோர் இல்லத்துக்கும் நம்ம தொடர்ந்து இறைவனோட அருளால் உணவு வழங்கிட்டுருக்கோம். சகோதரிகளோட பொருளாதாரத்திலையும் எங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுடைய பொருளாதாரத்திலையும் முடிஞ்ச அளவுக்கு இயன்றதை செய்வோம், இல்லாதவருக்கு என்ற அடிப்படையில் உணவு வழங்கிட்டுருக்கோம். அவங்க பசியை போக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும். இன்னும் யாரெல்லாம் பசியால் கஷ்டப்படுறாங்களோ அவங்க பசியெல்லாம் போக்க இறைவன் அருள் செய்ய வேண்டும். பசியால் ஒரு மனிதர் வாழ்க்கையில் துன்பப்படவே கூடாது. வேறு எந்த துன்பத்தில் வேணாலும் கஷ்டப்பட்டுடலாம். ஆனால் பசியால் ஒரு மனிதர் துன்பத்தில் கஷ்டப்படக்கூடாது. அப்படி ஒரு வாழ்க்கை யாருக்கும் கிடைச்சிடக்கூடாது. அதுதான் இறைவனும் சொல்கிறான். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் சாப்பிட்ட உடனே பக்கத்தில் யார் இருக்காங்கன்னு பாருங்கள், அவங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் இறைவன். அதனால் அந்த அடிப்படையில் நம்ம உணவு சாப்பிட்டதுக்கு நான் இறைவனிட்ட நன்றி சொல்லிவிட்டு, அடுத்தவங்க உணவுக்காக நம்ம செய்கின்ற உதவி மாபெரும் கூலியை பெற்றுக் கொடுக்கும் இறைவனிடத்தில். அந்த வகையில் ஏழை எளிய மக்களுக்கு சென்று உதவும் பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்துக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். வருகின்ற ஞாயிறு இன்ஷா அல்லாஹ் இறைவன்